அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ஆப்ஷன் பையருக்கான ஒரு பைசன் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம் வரிசையா. இப்ப ஒரு ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க சிக்னல்ல, ஆப்போசிட்ல இருக்க ஸ்ட்ரைக்ல நம்மளுக்கு எப்படி எந்த அளவு லாசஸ் ஆகிருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்றோம். சரிங்களா? இப்ப நான் ஓபன் பண்ணியிருக்கிறது புட்டு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. சரிங்களா? இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர்ஸ். பாருங்க, காலையில 9:18 அதாவது முதல் கேண்டில்ல என்ட்ரி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில்ல என்ட்ரி வந்திருக்கு. நான் என்ட்ரி பை பிரைஸ் போட்டது பாத்தீங்கன்னா பை சிக்னல் வந்தோடனே ஒரு பிரைஸ் வருது பாருங்க, அதுலதான் நம்ம வாங்கணும். அதுல வாங்கினோம்னா 740 வாங்கினோம்னா டார்கெட் பாருங்க, கரெக்டா டார்கெட் எந்த இருக்கா, இந்த லைன் தொட்டுருச்சா, எவ்வளவு 13,300, கிட்டத்தட்ட 470 பாயிண்ட், 460 பாயிண்ட். சரிங்களா? சரிப்பா, காலையில எந்திரிச்சோன்னே எப்படி இந்த ட்ரெண்டை பிடிக்க முடியும் அப்படின்றீங்க. அது வந்து யாராலையும் பிடிக்க முடியாது. ஆனால் என்னோட சிக்னல் கரெக்டா வந்திருக்கு அப்படின்றது, டார்கெட் மெட்டா இருக்கு அப்படின்றத நான் சொல்ல முடியும். சரி விடுங்க, அத நம்ம இதை ஜீரோவா கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க பாருங்க, இந்த ட்ரெண்ட் தப்பான ட்ரெண்ட்ல நம்ம ஒரு பை பண்றோம். எவ்வளவு பை பண்றோம்? 283 ரூபாய்க்கு பை பண்றோம், 234 ரூபாய்க்கு பை பண்றோம். அடுத்த கேண்டில்லே செல்லு சொல்லிருச்சா? ஸ்ட்ரைக் எவ்வளவு காட்டுது? 820 காட்டுது. அதாவது 15 பாயிண்ட் தான் லாஸ் ஆவீங்க. சரிங்களா? இங்க ஒரு வேரியபிள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க பை வந்திருக்கு, இங்கதான் வாங்குவோம். இல்ல இங்க வாங்குறோம்னா 835, இங்க 813. அப்ப அதாவது 20 பாயிண்ட் லாஸ் ஆயிட்டேன் நான். 20 பாயிண்ட் லாஸ் ஆகி நம்ம கரெக்டான டயத்துல வெளில வந்திருக்கோம் அப்படின்றதுதான் நம்மளுடைய, அதைத்தான் நம்ம மைண்ட்ல வைக்கணும். ஏன்னா இது ஒரு தப்பான ட்ரெண்டு, அதுலயுமே நம்ம ரொம்ப கம்மியா தான் லாஸ் ஆயிருக்கோம். சரிங்களா? அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது பாருங்க. இங்க பாருங்க, 730 வாங்கி இங்க சின்ன டார்கெட் 760, அந்த விட்டு 20 பாயிண்ட், இங்க 30 பாயிண்ட் பிடிச்சிட்டோம். சரிங்களா? ஒரு தப்பான ட்ரெண்ட்ல போய் நம்ம மாட்டினாலுமே, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலுமே கரெக்டா பை செல்லுன்னு சொல்லிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நோ லாஸ் நோ கெயின் தான் வரும். அப்படியே நீங்க ஒரு லாட் 2 லாட் ஒரு 10 லாட் போட்டா கூட உங்களுக்கு 3000, மேக்சிமம் உங்களுக்கு 3000 மேல லாஸ் ஆகாது. ஏன்னா கரெக்டான இடத்துல ஒரு லாட்டுக்குலாம் உங்களுக்கு ஒண்ணுமே லாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? நீங்க 1 லட்சம் 2 லட்சம் போட்டா கூட உங்களுக்கு 2% கூட லாஸ் ஆகுது. இதவே ட்ரெண்ட் ரிவர் ஆப்போசிட் ட்ரெண்ட்லயும் நீங்க அப்சர்வ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, அங்கிட்டு நீங்க 20 பாயிண்ட் விட்டுருப்பீங்க, இங்கிட்டு 200 பாயிண்ட் உங்களால பிடிக்க முடியும். பாருங்க, இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இதுவுமே சிக்னல் தான். இதை பத்தி என்னோட வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரியும். இங்க என்ட்ரானீங்கன்னா இங்க டார்கெட், இங்க சிம் வந்துருச்சு. ஆனா பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஃபரெண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மணில பாருங்க, உங்களுக்கு தெரியும் அது உண்மையான செல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆனா இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதுலதான் நீங்க இருக்கணும், அது வேற விஷயம். சரிங்களா? இங்க பாருங்க, நோடாது. இங்க பாருங்க, பை வந்திருக்கு. எத்தனை பாயிண்ட் பிடிச்சிருக்கீங்க? 200 பாயிண்ட் பிடிச்சிருக்கீங்க. ஸோ நம்ம, அதாவது என்ன வித்தியாசம்னா, நான் இந்த மணில பாக்குறேன். ஸோ இந்த மணில நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கான பையிங் ப்ராபபிலிட்டி, வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மணில நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நீங்க சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தா கூட நீங்க பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு பெருசா உங்களுக்கு லாசஸ் ஆகாது. இங்க பாருங்க, பை சிக்னல் லிக்விடிட்டி, பையர் லிக்விடிட்டி, பை சிக்னல் பையர் லிக்விடிட்டி 200 பாயிண்ட். சரிங்களா? இதுதான் ட்ரேடிங், இதுதான் ஒரு டெக்னிக்கல் ட்ரேடிங். சரிங்களா? இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி.